தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து மகிமையின் ராஜா உயிர்த்தெழுந்தார் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாக இருக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிறவர், எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறவர், எங்கள் மேல் இரக்கமாக இருக்கிற தேவன். பிதாவே, உம்முடைய மனதுருக்கத்திற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்கள் வாழ்வில் செய்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களுக்கு எப்போதும் ஜெயத்தை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இப்பொழுதும் கூட என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த ஜனத்திற்கு வெற்றி உண்டாகட்டும். வாழ்வின் சூழ்நிலைகளில், வேலை ஸ்தலங்களில், ஊழியங்களில் வெற்றி உண்டாகட்டும். தகப்பனை, குறிப்பாக நீடித்த நாட்களாக தொடர்ந்து அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அவர்களுக்கு உண்டாயிருக்கிற அந்த துன்பங்கள், தொடர் பிரச்சனைகள், இப்படிப்பட்ட காரியங்களில் தகப்பனே மாபெரும் வெற்றி உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய தயவு வெளிப்படட்டும். புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். வருமானத்திற்கு புதிய வழிகள் உண்டாகட்டும். மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். ஏதோ ஒரே இந்த வழியில் மட்டும்தான் நமக்கு பணம் வரும்ன்ற அந்த சூழ்நிலை மாறி இன்னொரு சேனல் ஆஃப் இன்கம், வருமானத்திற்கு இன்னொரு வழியை நீர் ஏற்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உருவாக்கி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிற அந்த மீட்பு, அதனால் எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியங்கள், எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். பிதாவே, நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகிமையை எங்கள் கண்கள் காணட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினால் நடக்கட்டும். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித வியாதிகளையும் வலி வேதனைகளையும் நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, மக்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், முன்னேறுவதற்கான அந்த சத்துவம் உண்டாகட்டும். தொடர்ந்து நீர் வைத்திருக்கிற அந்த பாதையில் நடக்க பலன் உண்டாகட்டும். சோர்ந்து போயிருக்கிறவர்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். மனக்குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக. சோர்வுகள், டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக. தாப்பனே, உம்முடைய சமாதானம் அவர்கள் மனதையும் அவருடைய இருதயத்தையும் பாதுகாக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த தொடர் பிரச்சனைகள், நீடித்த நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், கட்டுகள், அடிக்ஷன்ஸ், இல்லை தொடர்ந்து ரொம்ப நாளாக நீடித்து கொண்டு இருக்கிற பாவம், ரொம்ப நாளாக நீடித்து கொண்டு இருக்கிற ஒரு பிரச்சனை, அது என்ன பிரச்சனையாக இருக்கணும், மனுஷனால் உண்டாகிற பிரச்சனையோ இல்லை இயற்கையாக உண்டாகிருக்கிற பிரச்சனையோ, அது எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்களில் வெற்றியை எதிர்பாருங்க. வெற்றிக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய காரியங்களை செய்வார். அதே மாதிரி கர்த்தரை அனதர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம், ஆல்ரெடி உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கலாம், அதை மட்டுமே நம்பி இருக்காமல் இன்னொரு வழியில் உங்களுக்கு வருமானம் உண்டாவதற்கான ஒரு வாசலை கர்த்தர் திறப்பார். அதை எதிர்பாருங்க. அதுக்காக கர்த்தரை விசுவாசிங்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, சங்கீதம் 2 முதலாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே.
கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. நீங்கள் நீதிமொழிகள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனை ஒன்றுமே கிடையாது, எதுவுமே நிற்க முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை முடிவு பண்ணால் அதுக்கு விரோதமாக வெற்றிகரமாக யாரால் நிற்க முடியும்? யாரால் அதை தடுத்து நிறுத்த முடியும்? அவர் கரம் நீட்டப்பட்டுச்சுன்னா அதை மடங்கடிக்க யாரால் முடியும்? யாரால முடியாது. அதனால தான் அது விருதாவாய் சிந்திப்பானேன் அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு. ஏன் விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்க? எது விருதா காரியம்னா அது என்ன? கர்த்தர் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு நம்ம ஆண்டவராக இயேசுவை குறித்து. அதுக்கு விரோதமாக சிந்திக்கிறாங்க மக்கள், முயற்சிகள் எடுக்கிறாங்க, இயேசுவை அழிக்க பிரயாசப்படுகிறார்கள். ஒரு பக்கம் பிசாசு பிரயாசப்படுறான், இன்னொரு பக்கம் ஆள்கையில் இருக்கிறவங்க பிரயாசப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்து தான் கர்த்தர் செய்கிறார். 3ஆம் வசனத்தை கவனிங்க. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். எங்களுக்கு இயேசு வேண்டாம், அவருடைய அந்த நுகம் வேண்டாம், அவருடைய அந்த ஆளுகை வேண்டாம். அவங்க சொல்கிறாங்க அப்படி வேண்டாம், முடியாது, அவர் அழைச்சிடலாம். ஆனால் 4ஆம் வசனம், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். ஏன்? அவங்களால முடியாத ஒரு காரியத்தை யோசிக்கிறாங்க, அவங்களால முடியாத ஒரு காரியத்துக்காக பிரயாசப்படுறாங்க. இயேசுவை தடுத்து நிறுத்த வேண்டும், அவரை அழிக்க வேண்டும், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை நிப்பாட்டணும், ரட்சிப்பை தடுக்கணும், வெற்றியை தடுக்கணும் அப்படின்னு அவங்க பிரயாசப்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிசாசு, ஒரு பக்கம் மனுஷர்கள். ஆனால் பரலோகத்தில் விட்டிருக்கிறவர் நகைப்பார். பாருங்க, ராஜாக்கள், ஆளுகிறவர்கள், பிசாசெல்லாம் மனுஷங்களுக்கு பெரிய காரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அவங்க ஒன்றுமே கிடையாது. தேசங்களே கர்த்தருடைய பார்வையில் சிறு தூள்கள் போல் இருக்குதான். இந்த மண் தூள் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி இருக்குதான். கர்த்தர் முன்னாடி நின்றுட்டு நான் அந்த தூளுக்கு நான் தான் ராஜா. ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், ராஜாக்கள் அவர் முன்னாடி எம்மாத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம ராஜா யார், நம்ம கர்த்தர் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும், யோசிக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே கவனிங்க, 15ஆம் வசனத்தை பார்ப்போம். 15ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதோ ஜாதிகள், அதாவது தேசங்கள், ஏற்றச்சாலில் தொங்கும் துளி போலவும் தராசில் படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். 17ஆம் வசனம், சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். புரியுதா? அதனால் பாருங்கள், மனுஷங்களுக்கு ராஜாக்கள் பெரிய ஆட்களாக இருக்கலாம், ஆள்கையில் இருக்கிறவங்க பெரிய ஆட்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் முன்பாக அவர்கள் ஒன்றுமே இல்லை. அவங்களாம் ஒன்று கூடி திட்டம் போட்டாலும் சதி பண்ணாலும் அதெல்லாம் கர்த்தர் முன்பாக ஒன்றுமே இல்லை. அந்த திட்டம்லாம் ஒன்றும் ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இதில் இன்னொரு பாடம் இருக்குது, அதை நீங்கள் கவனிக்கணும். வாழ்க்கையின் காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக உங்களை காட்டிலும் பலசாலிகள்லாம் சத்துருக்கெலாம் வரும்போது இப்படித்தான் யோசிக்கணும். நீங்கள் இவங்க எனக்கு காட்டிலும் பலவான்களாக இருக்கலாம், ஆனால் என் கர்த்தருக்கு முன்பாக இவர்கள் ஒன்றுமில்லை. என்னோட திராணிக்கு மிஞ்சினவங்களாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய கர்த்தருக்கு முன்பாக இவர்கள் ஒன்றுமே இல்லை. என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், என் கர்த்தர் இவர்களை பார்த்து நகைப்பார். அப்படி தான் யோசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மைண்டில் வச்சுக்கோங்க அதை. சரி, தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 2
பாருங்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிசாசு, கர்த்தருடைய சத்துருக்கள், இவங்கெல்லாம் இயேசுவை அழிச்சிடலாம், இயேசுவை முடிச்சிடலாம், அவரை கொன்னுட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும், ரைட்? அதுக்கப்புறம் நம்ம தான் ராஜா, நம்ம ஆளுக தான், அதுக்கப்புறம் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை மொத்தமாக நிப்பாட்டிடலாம், மக்கள் அவருக்கு பின்பாக போகாமல் தடுத்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக தான் கர்த்தர் செஞ்சார் பாருங்க, ரைட்? அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக கர்த்தர் செஞ்சார். என்ன செஞ்சார்? அவங்க எதை வச்சு கர்த்தரை அழிக்கலாம்னு நினச்சாங்களோ அதன் மூலமாக கர்த்தர் அவரை உயர்த்தினார், அவருடைய எல்கைகளை விரிவாக்கினார், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை அதிகரித்தார். எதை வச்சு தோக்கடிக்கலாம்னு நினச்சாங்களோ, முடிக்கலாம்னு நினச்சாங்களோ அதை வச்சே கர்த்தர் அவரை இன்னும் அதிகமாக மேன்மையடைய செய்தார். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு போகலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால், சொல்லுங்கள், தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். கவனிய, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை, சொல்லுங்கள், அநேகம் பிள்ளைகளை என்னை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. கர்த்தர் ஏன் இதெல்லாம் செஞ்சார்? ஏன் தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்? நம்மளை மகிமைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சார். ஹல்லேலூயா. எல்லாம் நம்முடைய மகிமைக்காக. அவருக்கு சிலுவை தேவையில்லை, அவருக்கு மரணம், உயிர் தெழுதல் இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் நமக்கு தான் தேவை. எல்லாம் நமக்காக செய்தார் நம்ம ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 10ஆம் வசனத்துக்கு 11 கவனிங்க. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவரால், பிதாவால் உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் ஏன் செய்தார்? தன்னுடைய குடும்பத்தை திரும்ப தன்னிடத்தில் கொண்டு வரணும். பிசாசு கையில் அகப்பட்டு இருக்கிற தன்னுடைய குடும்பத்தை மீட்டெடுத்து தன்னுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். மனிதனுடைய பாவத்தினால மனிதன் தேவனை விட்டு பிரிந்து அகன்று போனான், அவரை விட்டு பிரிந்து போனான், பிசாசுடைய ஆளுகைக்கு உட்பட்டான். கர்த்தர் அவனை அம்போன்னு விட்டுறல, அவனை திரும்ப கொண்டு வரணும்னு நினச்சார். தன்னிடத்தில் கொண்டு வரணும். மறுபடியும் அவன் ஆளுகிறவனாக, தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய குடும்பமாக, மகிமையினால் முடிசூட்டப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதன் நிமித்தம் நம் ஆண்டவராக இயேசுவை அனுப்பினார். அது நிமித்தம் நம் ஆண்டவராக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். அடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை கவனிங்க. 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். பிசாசு நினச்சான் இயேசுவை சிலுவையில் அறைவதன் மூலமாக அழிச்சிடலான்னு. ஆனால் எதை வச்சு அழிக்கலாம்னு அவன் திட்டம் போட்டானோ அதன் மூலமாகவே நம் கர்த்தர் பிசாசை அழித்தார். அவனுடைய வல்லமையும் அவனுடைய ஆயுதங்களையும் அவனுடைய அதிகாரத்தையும் பிடுங்கி எடுத்தார். புரியுதா? ஆதி முதல் கொண்டே பிசாசு கொலைகாரன் என்று வேதம் போதிக்கிறது. இயேசு அழிக்கிறதுக்கு அவன் வருவான்னு கர்த்தருக்கு தெரியும்.
அதை வச்சே அவனை ட்ராப் பண்ணார், அதை வச்சே அவனை அழித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சில சமயம் மக்கள் நம்மளை அழிக்கலாம்னு கொண்டு வருகிற காரியத்தை வச்சு கர்த்தர் நமக்கு மேன்மையை கொண்டு வருவார். நம்ம பாருங்கள், யோசேப்பின் குறித்து வேதம் போதிக்கிறது. யோசேப்பை தலைவன் ஆக முடியாமல் தடுக்கலாம், ரைட்? அவன் நம்ம குடும்பத்துக்கு தலைவன் ஆகிடக்கூடாது, நம்மளை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அடிமையாக விற்று போட்டாங்க. கொலை செய்யலான்னு திட்டம் போட்டாங்க. அடுத்து பாருங்கள், கர்த்தரை தடுத்து நிப்பாட்டிட்டார். அடிமையாக விற்று போட்டுடலாம், இவன் லீடரெலாம் இருக்கக்கூடாது, அடிமையாக இருக்கட்டும்னு விற்று போட்டாங்க. ஆனால் கவனிங்க, எதை அவனை அழிக்க வேண்டுமென்று அவர்கள் செய்தார்களோ அதை பயன்படுத்தி கர்த்தர் அவனை அவனுடைய டெஸ்டினிக்கு நேராக, ரைட், அவனுடைய உயர்வுக்கு நேராக கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தர் அவனுக்காக வைத்திருந்த அந்த மேன்மையை அடையும்படி கர்த்தர் அவர்களுடைய அந்த தீமையான கிரியையே பயன்படுத்தினார். கர்த்தர் நினச்சா அடிமையாக வைக்காமல் தடுத்துருந்துருக்கலாம், முடியும் கர்த்தரால். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், எதை வச்சு அவனை அழிக்கலாம்னு நினச்சாங்களோ அதை வச்சே கர்த்தர் அவனை எகிப்துக்கு கொண்டு போனார். எகிப்துக்கு கொண்டு போனது மட்டுமல்ல, எகிப்தில் அவனை அதிபதியாக மாற்றினார். இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. சிலுவையை வச்சு மரணத்தின் மூலமாக இயேசுவை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே மரணத்தின் மூலமாக கர்த்தர் பிசாசின் கிரியை அழித்ததின் மட்டுமல்ல, தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக இப்போ தன்னுடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாக விஸ்தாரப்படுத்துகிறார். இதை நீங்கள் பார்க்கணும், ரைட்? ஒரு சில வசனங்களை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகளை பாருங்கள், 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா பேதுருவையும் யோவானையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏன் கைது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இயேசுவின் மூலமாக உயிர்த்தெழுதலை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமான ஒரு டாக்டர்னு பாருங்கள். கிறிஸ்தவத்தில் 2 காரியங்கள் ரொம்ப முக்கியமானது: இயேசுடைய கன்னிப்பிறப்பு, இயேசுடைய உயிர்த்தெழுதல். இது 2 தான் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு அடிப்படை, ரொம்ப முக்கியம், ரைட்? அப்போது இது 2ஐயும் பிசாசு தாக்குறான் அதிகமாக. நம்ம பார்க்குறோம் உலகத்தில். இந்த உயிர்த்தெழுதலை நிறைய பேர் வெறுத்தாங்க. கிரேக்கர் இது பைத்தியம் நினச்சாங்க, ரோமர்கள் இதை பைத்தியமான ஒரு யோசனை நினச்சாங்க. யூதர்கள் மத்தியிலே சதுசேர்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க, அவங்களும் உயிர்த்தெழுதலாம் கிடையாது அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்படி உயிர்த்தெழுதலுக்கு நிறையா எதிர்ப்பு இருந்துச்சு. இப்போ அந்த சதுசேயர் கூட்டம் தான் பாருங்கள், இந்த அப்போ இருந்த அந்த ஆசாரியர்கள்லாம் இவங்க சதுசேயர் கூட்டத்தோடு சேர்ந்தவங்க. அவங்க தான் இந்த அப்போஸ்தலர்களை கைது பண்ணி அவங்கள ஏதோ குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த நாமத்தினால நீ இந்த அற்புதத்தை செஞ்ச அப்படின்னு அவங்க விசாரிக்கும்போது அவங்க சொன்ன அந்த பதிலை கொஞ்சம் கவனிங்க. 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டார். கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அவங்க நினச்சாங்க இயேசுவை கொண்டுட்டான், அற்புதத்தை நிப்பாட்டிடலாம். ஒரு காலத்தில் இயேசு செய்த அற்புதங்கள் தான் அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு பாருங்க. ஏன்னா இவங்க சும்மா பேசுகிறாங்க, ஆனால் இயேசு ஞானமாக பேசுகிறது மட்டும் இல்லை, அற்புதமான காரியங்களை போதிக்கிறது மட்டும் இல்லை, இயேசு அநேக அற்புதங்களையும் செஞ்சார் இல்லையா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்தார். அதனால் அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றினாங்க. இந்த பரிசேயருக்கு சதுசேயருக்குலாம் அது ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாசரு உயிரோடு எழுப்பினோன்னே இவங்க சொல்கிறாங்க, கூட்டம் கூடி பேசுகிறாங்க பாருங்கள், இவர் நிறையா அற்புதம் செய்கிறாரு, என்ன பண்ணுறது?
அப்போ தான் இந்த கயபாஸ் எந்திரிச்சு இயேசுடைய மரணத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு இல்லையா. பாருங்கள், இவங்க என்ன நினச்சாங்க, இயேசுவை அழிச்சிட்டான், இயேசுவை சிலுவையில் கொண்டுட்டான், அவர் ஊழியத்தை தடுத்துடலாம், அவர் பேரை கெடுத்துடலாம், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை மொத்தமாக நிப்பாட்டிடலாம், அதுக்கப்புறம் நம்ம தான் ராஜா, நம்ம வைக்கிறதும் சட்டம். ஆனால் இப்போ இயேசு மரித்ததுக்கு அப்புறம் இயேசுவை பின்பற்றுகிற சீசர்கள், அவர் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள், அவருடைய நாமத்தினாலே அவர் செய்த அற்புதங்களை செய்கிறார்கள். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா ஏசப்பா தான் சொன்னார் இல்லையா, பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், என் நாமத்தினாலே பிணியாளிகளை சுஸ்தமாக்குங்கள். நம்ம ஆண்டவராக இயேசு இப்படி சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அவங்க எவ்வளோ தெளிவாக சொல்கிறான் பாருங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும், அதோட நிப்பாட்டலை, அடுத்து சொன்ன வார்த்தையை கவனிங்க, தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற, அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் வாழ்க்கை முடியலை, அவருடைய ஊழியம் முடியலை, அவருடைய கிரியைகள் முடியலை, எல்லாம் தொடர்ந்து நடக்க போகுது, எல்லாம் தொடர்ந்து இன்னும் பெருக போகுது, இன்னும் அதிகரிக்க போகுது. அப்போ அவர் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகவும் இயேசுவின் நாமத்தின் மூலமாகவும் இப்போ அவர் செஞ்ச மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள், கோடானி கோடி மக்கள் செய்ய போகிறாங்க. நீங்கள் உலகத்தில் தான் பார்க்குறோம் இல்லையா. ஒரு காலத்தில் இயேசு செஞ்சுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கி நம்மளாம் செய்கிறோம். ஒரு காலத்தில் தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் மட்டும்தான் போதிச்சுட்டு இருந்தார். இப்போ நம்ம எல்லாரும் போதிக்கிறோம். ஒரு காலத்தில் அவர் மட்டும்தான் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கிட்டு இருந்தார். இப்போ நாமளும் இயேசுவின் நாமத்தில் மக்களுக்காக ஜெபிக்கிறோம், மக்கள் மேலே கையை வைக்கிறோம், அவங்க குணமடைகிறாங்க. இயேசுடைய நாமம் அவருடைய குணமாக்குது இல்லையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எதை தடுக்கலாம்னு நினச்சாங்களோ அது இப்போ ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் மாறிடுச்சு, பிரம்மாண்டமாக மாறுது இப்போ. ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. இயேசுவை பிடிச்சி இயேசுவை கொன்று தேவ திட்டத்தை தடுத்துடலான்னு நினச்சான் பிசாசு. ஆனால் இயேசுவின் மரணத்தின் மூலமாக, இயேசுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக இயேசு மட்டும் வெளியில் வரல, யாரெல்லாம் பிசாசு, எந்த தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் இல்லையா, யாரையெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தானோ அத்தனை பேரையும் சேர்த்து கூட்டு வந்துட்டார் ஏசப்பா மேலே. இப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக மொத்த மனுக்குலமும் உயிரோடு எழும்பக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா. கவனிங்க, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான். இப்போ அற்புதம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இயேசுடைய நாமம் இன்னும் இருக்குது. ஏசப்பா பரலோகத்தில் இருக்கிறாரு, ஏசப்பாவுடைய நாமம் நம்ம கையில் இருக்குது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசு பிழைத்திருப்பதினால் நாமும் பிழைத்திருக்கிறோம். இயேசு செய்த அதே கிரியைகளை நாமும் செய்கிறோம். அதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் செய்வோம். ஹல்லேலூயா. இதான் கர்த்தர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறார் பாருங்க. இயேசுடைய உயிர்த்தெழுதல் தான் இது எல்லாத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் நாம் பிழைத்திருக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசு இப்படியே சொன்னார், நான் பிழைத்திருப்பதினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். இன்னொரு வசனத்தை கவனிங்க, 5ஆம் அதிகாரம். இங்கே மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கர்த்தர் பேதுரு மூலமாகவும் அப்போஸ்தலர் மூலமாகவும் மகிமையான காரியங்களை செய்கிறாரு. எருசலேம் முழுவதும் இயேசுடைய போதனையினால் நிரம்புது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரதான ஆசாரியர் அவர் கூட்டம்லாம் மறுபடியும் அப்போஸ்தலருக்கு விரோதமாக கிளம்பி அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. வானதூதர் அவங்கள விடுவிச்சு தேவாலயத்துக்குள்ளே போய் மறுபடியும் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு.
அவங்களும் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க, இவங்க போய் ஆளை அனுப்பி மறுபடியும் கூட்டு வராங்க. அப்போ அவங்க சொன்ன காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. 28ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதனையினாலே நிரப்பி, என்ன ஒரு சாட்சியில் எருசலேம் மொத்தத்தையும் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்களாம்? இயேசுவை குறித்த போதனையினால் நிரப்புனாங்களாம். நம்ம பட்டணம், நம்ம ஊர், நம்ம கிராமம் எல்லாத்தையும் இயேசுவின் போதனையினால் நிரப்பணும். சொல்லுங்கள், இயேசுவின் போதனையினால் நிரப்புவேன், இயேசுவின் போதனையினால் நிரப்புவேன். அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், கவனிங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. இந்த 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 பாயிண்ட்டை நல்லா இருக்க பிடிச்சிக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கை முறையாக மாறட்டும், உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துகிற ஒரு போதனையாக இது மாறட்டும். எந்த சூழ்நிலையிலையும் மனுஷனா கர்த்தரா அப்படின்னு வந்துச்சுன்னா கர்த்தரை தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அது குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். மனுஷனா கர்த்தரானா கர்த்தர் தான். இது இருக பிடிச்சிக்கோங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். கர்த்தர் உங்களை மகிமையாக பயன்படுத்துவார். 30ஆம் வசனம். நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை, நீ என்ன பண்ண? கொலை பண்ண. ஆனால் அது அத்தோடு நிற்கலை. இயேசுடைய வாழ்க்கை அத்தோட முடியலை, இயேசுடைய ஊழியம் அதோட முடியலை, இயேசுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதோடு நிற்கலை. எதை அழிக்கலான்னு நினச்சியோ அது அழியலை. நம்முடைய பிதாக்களின் தேவன் என்ன பண்ணார்? எழுப்பினார். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அந்த சிலுவை மரணம் அவரை உயர்த்தினது. இயேசு தன்னை அந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவர் உயர்த்தப்பட்டார். பிலிப்பியர் அதை நமக்கு இன்னும் நல்லா தெளிவாக போதிக்குது பாருங்க. கவனிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இல்லை 6லிருந்தே வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி தன்னுடைய இந்த தெய்வீக தன்மை, அதிகாரம், ஆளுகை, வல்லமை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, கவனிங்க, மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால், சொல்லுங்க, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலகத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஏன் இவ்வளோ பெரிய நாமம் இயேசுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, அவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த மரணத்தின் மூலமாக அவர் உயர்த்தப்பட்டார். புரியுதா? எதை வச்சு அவரை அழிக்கலாம்னு நினச்சாங்களோ அதன் மூலமாகவே கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஏசப்பாவை உயர்த்தினது மட்டுமல்ல, நாமையும் கூட சேர்த்து உயர்த்தி வச்சிருக்கிறார். அதை தான் எபேசியர் போதிக்குது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து படித்து பார்த்தீங்கன்னா, இயேசுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதல், அவருக்கு கொடுக்கப்பட்ட மகிமைக்கு நம்மையும் கர்த்தர் பங்காளர்களாக மாற்றிருக்கிறார். இந்த நாமம், இந்த எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவராக இயேசுவுக்கு தேவை கிடையாது. அவர் ஆதியிலிருந்தே அவர்தான் உன்னதர், எல்லாவரை காட்டிலும் பெரியவர், அவர்தான் படைத்தவர், அவர்தான் சகலத்தையும் உண்டாக்கினார். பின்பு எதுக்காக இந்த நாமத்தை தன்னுடைய கீழ்ப்படுதலின் மூலமாக சம்பாதிச்சார்? எதுக்காக? நம்ம கையில் கொடுக்கறதுக்காக.
உங்கள் கையிலையும் என் கையிலையும் கொடுக்கறதுக்காக, அவருடைய நாமத்தின் மூலமாக அவர் செய்த கிரியைகளை நாமும் இந்த பூமியில் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் பிழைத்திருக்கிறார். அவர் பிழைத்திருப்பதினால நாமும் பிழைத்திருப்போம். பிழைத்திருக்கிறது மட்டுமல்ல, அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்வோம். அவர் உயிர்த்தெழுந்தார், நாமும் உயிர்த்தெழுவோம். அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, நாமும் மரித்த உடனே அவர் இருக்கிற இடத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. அவரோடு கூட இருப்போம். அவர் பிழைத்திருக்கிறார், நாமும் பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் மகா பெரிய மேன்மைகளை உண்டாக்குச்சு. இயேசுவுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சேர்த்து உண்டு பண்ணி இருக்குது. இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் நமக்கும் உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் நாம் உயிர்த்தெழ போகிறோம். அவர் தான் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதலை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் உண்டு பண்ணின உயிர்த்தெழுதலை நமக்கும் கொடுத்துருக்கிறார். நாமும் உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தார். ஜெயித்து அந்த வெற்றியை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். உனக்கும் வெற்றி, நீனும் மரணத்தை ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். க்ளோரி பீ டு காட். சொல்லுங்கள், இயேசு பிழைத்திருப்பதினால் நானும் பிழைத்திருக்கிறேன். அவருடைய நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் செய்த கிரியைகளை நானும் செய்வேன். என் ஆண்டவராகிய இயேசுவின் போதனையை என் பட்டணத்தில் அறிவிக்க போகிறேன். என் ஆண்டவராகிய இயேசுவின் போதனையினால் என் பட்டணத்தை, என் ஊரை, என் கிராமத்தை நான் நிரப்ப போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். செய்வார் கர்த்தர். உங்களை பயன்படுத்துவார். உங்கள் மூலமாக செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.